ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டீ போடுற டயத்தில் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ செஞ்சாலும் சரி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியில் நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறணும், உள்ள நல்ல சாஃப்டாகவும் இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் பன்னீர் இருந்தாலே போதும், அட்டகாசமான டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக நீங்களும் செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் நான் வீட்டிலே ரெடி பண்ணதான். 2 லிட்டர் பால் வாங்கி இந்த பன்னீர் நான் செஞ்சுருக்கேன். பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை கூட நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேவைப்பட்ட பன்னீரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விஸ்கு வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் கலந்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணி பக்கத்துலேயே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஒன்று எடுத்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாவை அப்ளை பண்ண பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா ஃபுல்லாக இந்த பன்னீரை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கோட் பண்ணி எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போலவே மீதம் இருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா பன்னீரையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஒவ்வொன்றா இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பன்னீர் எல்லாமே நல்லா ஒரு பக்கம் கிறிஸ்பியாக மொறுன்னு வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் பன்னீர் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வேக வச்சுக்கலாம். வெளியில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தாலுமே உள்ளே சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாத்தையும் திருப்பி போட்ட பிறகு இன்னொரு பக்கமும் நல்லா வெந்த உடனே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு பக்கமே நல்லா வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். சுட சுட இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 பக்கமும் வெந்த உடனே இந்த பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துட்டு இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் டொமேட்டோ சாஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ள பன்னீர் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.